ஹலோ மக்களே, நான் ஓம் இன்ஜினியரிங் ஹரிபிரசாத். ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு கமர்ஷியல் பில்டிங். ஸோ இந்த கமர்ஷியல் பில்டிங்கில் நாங்கள் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம், எதுக்காக பண்ணியிருக்கோன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த கமர்ஷியல் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் மேலே கோட்டா ஸ்டோன் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கோட்டா ஸ்டோனில் இருக்க கேப்ஸு, ஆங்கிள் ஃபில்லட்டு, ஆஞ்சிங் ஏரியா, அதுலேருந்து தண்ணி வந்து கீழே பெனட்ரேட் ஆகிட்டு அவங்ககிட்ட இருக்க ஸ்டூ சீலிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் ஆகி தண்ணி லீக்கேஜ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருந்ததை நாங்கள் எப்படி ப்ரொடக்ட் பண்ணோம், எப்படி சேவ் பண்ணி அவங்க மணியை வந்து கொடுத்துருக்கோன்றதை இந்த வீடியோ மூலியமாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா ஸ்டோன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த கோட்டா ஸ்டோனில் என்ன ஆச்சுன்னா ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கிளியர் பண்ணி எப்படி பண்ணணுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கை எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஸோ சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைல்ஸ் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 15 mm டெப்த்து 15 mm வித்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாலிமர் கண்டென்ட்டில் இருக்க கெமிக்கலை போர் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங்காக நம்ம வந்து 4 to 5 hours வந்து க்யூரிங்காக விட்டுட்டோம். ஸோ க்யூரிங் ஆனதுக்கப்புறம் எபாக்சி க்ரவுட்டை வந்து ஃபுல் டைலோட ஜாயின்ஸ் எல்லா டைல் ஜாயின்ஸ்லையும் வந்து எபாக்சி க்ரவுட் வந்து பண்ணி எடுத்துருப்போம். ஸோ எபாக்சி க்ரவுட் பண்ணி எடுத்துகிட்டு அது க்யூரிங் வந்து அட்லீஸ்ட் வந்து 8 hours to 12 hours தேவை. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஏசி ப்ரைமர், ஸ்பெஷல் ப்ரைமர். ஸோ அந்த நேச்சுரல் ஸ்டோனு கூலிங் டைல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து ஏசி ப்ரைமர், அந்த ஸ்பெஷல் ப்ரைமர் பண்ணணும். அந்த ஸ்பெஷல் ப்ரைமரை வந்து நாங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணி எடுத்துட்டு 45 GSM இருக்க நானோ ஃபைபர் மெஷ்ஷை அதுக்கு லே பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 years வாரண்டி இருக்க ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் அப்ளை பண்ணி இதை வந்து 2 கோட் வந்து அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 layers ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து இந்த டெரஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ 5 layers ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் டெரஸில் மட்டும் இல்லை, அது கூட இருக்க ஆங்கிள் ஃபில்லட்டட் பேராபட் வால் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பில்டிங் வந்து அபவுட் 7 to 8 years கமர்ஷியல் பில்டிங். ஸோ அதனால் வந்து நாங்கள் டெரஸ் வால், பேராபட் வால், ஃப்ளோரு, ஆஞ்சிங் ஏரியா எல்லா ஏரியாவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கமர்ஷியல் பில்டிங்கை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி லட்சக்கணக்காக செலவாக இருந்த பணத்தை நாங்கள் கஸ்டமருக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்டுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வீடு இருக்குது, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி தெரியணும், இல்லை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்னா ஓம் இன்ஜினியரிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.